ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.3ல் 7வது கொஸ்டின் பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியிருக்காரு. அப்போ என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார்? அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் வருவாரா, திங்கள் வருவாரா, செவ்வாய் வருவாரா, இந்த மாதிரி எந்த கிழமையில் வருவார் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு வாரத்தில் 7 நாள் உண்டு. அப்போ 7ஆல் வகுக்கும் போது நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 7 விடைக்கும் சிறிய எண் கிடைக்கும். அதாவது 0லிருந்து 6 வரைக்கும் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் 0, சின்ன எண் என்னது 0. அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் 0 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த திங்கள் கிழமைக்கு 1ன்னு கொடுக்குறேன். செவ்வாய்க்கு 2, புதனுக்கு 3, வியாழனுக்கு 4, வெள்ளிக்கு 5, சனிக்கு 6. 7ஆல் வகுக்கும் போது 7 விடைக்கும் சிறிய எண்ணான 0லிருந்து 6 வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி கிழமைக்கு கொடுத்துருங்க. இப்போ கொஸ்டினை பாருங்க. இன்று செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமைக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 2. அதை எழுதிருங்க. அப்புறமாட்டு மாமா 45 நாட்களுக்கு பிறகுன்னு கொடுத்துருக்கனால கூட்டணும். எதைன்னா 45. சரிங்களா? அப்புறமாட்டு சர்வசமம். இனி ஒரு வாரத்தில் எத்தனை நாள் உண்டு? 7 நாள். அப்போ பிராக்கெட்டுக்குள்ள மட்டு 7 இந்த மாதிரி எழுதிருங்க. இப்போ இது ரெண்டையும் கூட்டி 7ஆல் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதியை இங்கே எழுதணும். இப்போதைக்கு இதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த எக்ஸோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டலாம். 2ஐயும் 45ஐயும் கூட்டினா 47. இனி சர்வசமம். இந்த சைடு என்னது இருக்கு? மட்டு 7. இப்போ வகுக்கலாம். 47 7ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கும் அதை இங்கே எழுதணும். ஓகே, வகுக்கலாம். 47 7. 47ல் 7 எத்தனை வாட்டி இருக்கு? 6 வாட்டி. 6 7 42. கழிச்சா 5ன்னு கிடைக்கும். இப்போ மீதி என்ன கிடைக்குது? 5. அப்போ அந்த 5ஐ இங்கே எழுதிருங்க. இப்போ எக்ஸோட பிளேஸ்ல என்னது இருக்கு? 5. அதுதான் நம்மளோட ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்க, 5 எதுக்கு கொடுத்துருக்கோம்? வெள்ளிக்கிழமைக்கு கொடுத்துருக்கோம். அப்போ மாமா வெள்ளிக்கிழமை வருவார் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் மாமா வெள்ளிக்கிழமை வருவார். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.